ஒரு பொண்ணுக்கு, தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும், என்னை பிடிச்சிருக்க எல்லாருக்கும். இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண போகிறேன். சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த லைக் விஜய் ஆண்டனி சார் அண்ட் லியோ சார் என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டீம் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் இட் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஆக்சுவலாக என்னை வந்து படமாக நான் பண்ணுறேன். படமாக பண்ணும்போது இந்தளவுக்கு ஒரு கேரக்டரை குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் நடிக்கிறதும், நான் சசிசர் கூட பணியாற்றுறதும், அதை ரமேஷ் பிள்ளை சார் இயக்கிறதும், ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப இது எல்லாத்துக்கும் சரி. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. Wow! இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். நிஜமாவே எல்லாரும் சொன்ன மாதிரி உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீச் ஆகிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். கண்டென்ட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், விஜயானி சார், ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லியோ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட இன்ஸ்பெக்டராக வந்து என்னை மாற்றிருக்கீங்க. நானும் பிகினிங்கில் ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலாக நிஜமாவே பயந்துட்டேன். அந்த ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது. போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம், பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது. அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இன்னும் நான் பொறுத்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணா, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து, ப்ளஸ் இப்போது இரவு நிழலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், அண்ட் லாஸ்ட் படம் கோழி பண்ண செல்லதுரை, அதுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு, தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும், என்னை பிடிச்சிருக்க எல்லாருக்கும். இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ. இன்னும் என்னோட முயற்சியில் எவ்வளோ படம் பண்ண முடியுமோ, என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன். வெரி பேஷனேட்லி பீயிங் இன் சினிமா. அதை கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகேன். அண்ட் இந்த படத்துக்கு அகேன் தேங்க்யூ. மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல்கிறது, இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோடய சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லாருமே என்னோட சீனியர்ஸ். லயலோ காலேஜ் நான் படித்தேன், விஸ்காம். ஸோ டைரக்டர் அவரும் என்னோட சீனியர், கொற்றவை மேம் அவங்களும் என்னோட சீனியர், விஜயானி சார் சீனியர், நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்திருக்க ஐஸ்வரி கணேஷ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து அசோசியேட் ஆகிறதுல. அண்ட் தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார், எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ சார். உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஏடி டீம் மறந்துட்டேன், மெயினாக அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரபு, ஸ்ரே அண்ட் ஜெய்சன் அண்ட் எங்கே நம்ம ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக அவங்களோட படம் வரும், என்னோட விஷஸ் அதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்கள் கெஸ்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னோட நன்றி. ஃபஸ்ட் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது யாருமே ஒரு குறையும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த லைக் விஜய் ஆண்டனி சார் அண்ட் லியோ சார் என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஏடிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாம் ஓவரால் காஸ்டியூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் பீயிங் இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் மூவி.
வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்ற கெஸ்ட்டுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மார்கன் இந்த படத்தை வந்து ஃபாத்திமா ஜான்டி மேம் தயாரிப்பில் விஜயாண்டி சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து லியோ ஜான் பால் சார் வந்து அதில் வந்து நான் ஒரு பொருத்தமான கேரக்டராக இருப்பேன் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வேர்ட் ஆஃப் மவுத்தால் ஸ்ப்ரெட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு இதில் உள்ள ஒரு கருத்துக்களும் இதில் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஆக்சுவலாக என்னை வந்து படமாக நான் பண்ணுறேன். படமாக பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருந்தது இல்லையா அந்த படத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்ச ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்க அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஏடி டீமு, விஎஃப்எக்ஸ் டீமு, ஆர்ட் டீமு, காஸ்டியூம் டீமு அப்படின்னு சொல்லி முதல்ல எல்லா டீமுக்கும் ப்ரொடக்ஷன் டீமு ஸோ அவங்களோட ரிலன்ட்லெஸ் எஃபர்ட்டால தான் இந்த படம் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு. இந்த ஒரு ஷார்ட்டான டைம்லைனில் இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரியலி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூங்க. நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார், ரமேஷ் சார், தனஜயன் சார். தனஜயன் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஆக்சுவலாக வழக்கமாக ஒவ்வொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் டென்ஷனில் இருப்பாங்க. அது நான் தான் இருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனஜயன் சார் கவர் பண்ணிக்கிட்டாரு. அங்கே தேட்டருக்கு போட்டிங்களா, தேட்டர் விழுந்துருச்சா, ப்ரெஸ் மீட் வச்சிட்டிங்களா, ஆந்திரா போயிட்டீங்களா, தேட்டருக்கு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் சார் நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். இப்படி மனுஷன் நான் சம்பாதிச்சு ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன், தோல்வி கொடுத்துருக்கேன், நிறைய பார்த்தாச்சு. அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 2 முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம். ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமுமே பார்த்தீங்கன்னா ஹீரோனால் ஓட போகிறதில்ல. கடவுளே வந்து ஹீரோ நடித்தா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம். அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கு வச்சு படம் இருக்கிறோம், கழுதியை வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன். இது வரைக்கும் நான் பண்ண அத்தனை படம் அப்படி தான். அதில் வந்து இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே வந்து என் டைரக்டர் லியோ ஜான் பால் தான். அவர் வந்து நான் வேற லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி. ஆக்சுவலாக டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸ். ஆனால் அவர் டைரக்டருக்காக தான் பேசிட்டு இருப்பார் லியோ. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே. பட் கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல, நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன், நல்லதுதான் சொல்லுவேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருந்ததை பார்த்து தான் அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன், என்ன லியோ அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது அவர் வந்து தான் வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், லியோ வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார். ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார், ஆஸ் எ டைரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. இவரை லான்ச் பண்ணுறது, ஒரு நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோட தங்கச்சியோட சன் அஜய், பிச்சைக்காரன் படத்தில், ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணார். அஜய் லான்ச் பண்ணுற ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையாகவே இருந்தேன். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்போ அஜய் ஃபஸ்ட்டு படம் லான்ச் பண்ணுறதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது. அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும், நான் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் 1க்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது. ஏன்னா 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசாக கொடுத்த சசி சாரோட டைரக்ஷனில் அடுத்த அஜய் பண்ண போகிறது
அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்தார் ரமேஷ் பிள்ளை சார். ரெண்டாவது படத்திலேயே வந்து ஒரு ஹீரோக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய், புரியாது அது ஒரு முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார், நான் வந்து பிச்சைக்காரன் 1க்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கொஞ்சம் அழுதுட்டு வந்துடுறேன், ரொம்ப முடியல, அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடுவான்றதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். அதே மாதிரி பல நாள் கழிச்சு சசி சாரோட டைரக்ஷன்ல இந்த படத்துல வந்து எப்படி ஒரு மனுஷனால சொல்லாமலே டைம்ல இருந்து ஆரம்பிச்சு தனஞ்சயன் சார், அது சரி சார் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும், இப்போ ஷூட்டிங் போறோம் நெக்ஸ்ட் மந்த், சொல்லாமலேருந்து ஒரு 20 வருஷமா ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு கிரியேட்டிவா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளவு, அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கல அந்த விஷயத்த. நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு, யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்தை வந்து சசி சார் இன்னைக்கும் ஷார்ப்பா பண்ணியிருக்காரு. கேட்கும்போது அவ்வளோ காமெடி, அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸ் வித் மாரல், அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்துல வந்து அஜய் நெக்ஸ்ட் நான் நடிக்கிறதும், நான் சசி சார் கூட பணியாற்றுறதும், அதை ரமேஷ் பிள்ளை சார் இயக்குறதும், ஸோ ப்ரொடியூஸ் பண்றதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்றதுன்னு தெரியல. ஒரு தடவை நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுறேன் ஃபங்க்ஷன் வந்தா. மனமார்ந்து சின்சியரா உங்க எல்லாருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்சஸ் மீட்டு. மிக்க நன்றி. ஸோ இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் அடுத்ததாக வந்து சத்திய திருமகன் ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் இன்னும் 5-6 days அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. எனக்கு என்னமோ நல்லது நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல எல்லாம் தெரியல. நான் மிகப்பெரிய விசிறி அருண் புருஷோத்தமன் டைரக்ஷனுக்கு அருவி படத்தை பார்த்து, வாழ் படத்தை பார்த்து, நான் இப்படி ஒரு டைரக்டர் நம்ம ஊர்ல இருக்காருன்ற அளவுக்கு அவரை வந்து நான் சத்யஜித் ரே அளவுக்கு நான் மனசுல வச்சிருக்கிறேன். அருண் பிரபுவை அவர் டைரக்ஷன்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு. பார்த்தவங்க எல்லாரும் சோஃபார் வந்து வேற மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு டேட்ல நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹாட்ஸ்டார் தான் டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க. ஹிந்தி ஆர்கேடின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. விரைவில் அறிவிப்பு வெளியே வரும். அந்த விஷயம் நல்லா வந்துட்டு இருக்கு. அது தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உங்ககிட்ட அந்த சர்வீஸ் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மிக்க நன்றி. ஸோ ஒரு திரைப்படம் லியோ ஜான் பாலோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து உருவம் கொடுத்த இந்த படத்துல பணிபுரிஞ்ச நீங்க சொன்ன மாதிரி ஏடிஸ், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகிடா, தீப்ஷிகா அண்ட் கனிமொழி, உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஒரு தூணா செயல்பட்ட ஒரு மனிதர் வந்து இந்த ராஜீவ். எங்க படத்தோட கேமராமேனுக்கு வந்து ஆக்சுவலா ஒருத்தன் பாதியில வந்து உங்களுக்கு பூங்கொத்து கொடுத்துருவாங்க ப்ளீஸ் மேடம். இந்த படத்துல கேமராமேன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது இதாயிடுச்சு, கொஞ்சம் கால் பிரேக் ஆகும்போது அந்த கேமராமேனுக்கு உறுதுணையா இந்த படத்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில வந்து ஜாயின் பண்ணி படத்தை நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வாங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அது இல்லாமல் நான் இங்கே இல்லை, இன்னும் தைரியமா இருக்கேன் நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட. தேங்க்யூ சார். கூடிய சீக்கிரம் வந்து சக்தி திருமகன் ப்ரெஸ் மீட்டு அதோட ப்ரொமோஷனல் விஷயங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐசரி கணேஷ் சார், மிக்க நன்றி சார். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்துல இத்தனை பெரிய படங்கள் நல்ல நல்ல டைரக்டர்ஸோட வந்து பண்ணது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். நான் பிறந்ததுலேருந்து முதல் அறிவிப்பு பார்த்தேன் சார். நீங்க பண்ணி வச்சிருக்க லைனப்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாமே நான் என்ன தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை சார். சாய்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க கனவு வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கும் சார், ஷூரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அருமையான ப்ரொடியூசர் வந்து தமிழுக்கு கிடைச்சிருக்காங்க. இப்போ நல்ல நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சாரோட கனவை பழிக்க வைக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து பழிச்சா இன்னும் ஒரு அடுத்த 10-15 டைரக்டர்ஸ் நல்லா ஃபியூச்சர்ல நல்லா இருப்பாங்க. தமிழ் சினிமா நல்லா இருக்கும். எப்படி வந்து அந்த அதர் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்றாங்களோ, பாகுபலி மாதிரி, RRR மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கூட சார் கூட போகலாம். சார் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மிக்க நன்றி சார். ரமேஷ் சார் அண்ட் ஐசரி சார் 2 பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்கிற நன்றி. உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய plus. Wait.
இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸோட.